வெல்கம் டு சுனிஸ் vlogs. இது ஒரு பக்ரீத் vlog. அப்போது பக்ரீத்தோட தலை ராத்திரியில் நாங்கள் பலகாரங்கள் செய்வோம். அப்படி ஸ்டார்டிங் நாங்கள் செய்கிறாங்க ட்ரெடிஷ்னல் பலகாரம் வந்து இலை அடை. அதுக்கு தேங்காயெல்லாம் செருகி மாவெல்லாம் பிசைஞ்சாச்சு. அங்கே இருக்கிற மரத்தில் போய் இலெல்லாம் பிச்சு வந்து அதெல்லாம் கழுகி எல்லாம் க்ளீன் பண்ணி மாவெல்லாம் ஒரு சைடு நல்லா வேகின பெருக்கு எல்லாம் உண்டு உண்டையாக்கி அப்புறமா தேங்காய் பூ பண்ணி அது வெல்லத்திலும் பண்ணுவோம், சர்க்கரையிலும் பண்ணுவோம். ஒன்று அவிப்போம், ஒன்று பொரிப்போம். 2 வெரைட்டி இருக்குது. அப்போ அந்த ப்ரொசீஜர் எல்லாம் முடிஞ்ச பிறகு இலையில இந்த மாதிரி வெட்டி ஷேப் ஆக்கி அது ஒரு சைடு வச்சாச்சு. பசங்கள்லாம் வந்து தக்பீர் சொல்ல தொடங்கிட்டாங்க ராத்திரி. அதெல்லாம் சொல்லி முடிஞ்ச பிறகு கேக் செய்ய போயிட்டேன். கேக்கெல்லாம் செஞ்சு அதெல்லாம் ஒரு ஒயிட் ஃபாரஸ்ட் தான், அதெல்லாம் கொஞ்சம் டெக்கரேஷன் எல்லாம் பண்ணி கேக் இல்லாத பெருநாள் இல்லை. அதெல்லாம் முடித்த பிறகு ஃபித்ர் ராத்திரிக்கு எல்லாம் பேக் பண்ணி முடிச்சிடுவோம். அப்போ ஃபித்ர் எங்கள் பெரியம்மா எல்லாம் பேக் பண்ணுறாங்க எல்லாம் எத்தனை பேருக்கு கொடுக்கறதுக்கு. அப்புறமா அதெல்லாம் முடிஞ்ச பிறகு எல்லாம் முடிஞ்ச பிறகு குலாப் ஜாம் பண்ணலான்னு இருந்தோம். அப்போ நான் தான் அது பண்ணுறேன். இதை என்னோடய ஃபஸ்ட் அட்டம்ப்ட்டு. குலாப் ஜாமுக்கு மாவெல்லாம் பிசைஞ்சு நல்லா உருண்டையாக எங்கள் அம்மா சொன்னாங்க நல்லா சாஃப்டாக பிசையணும், அப்போ தான் அது ஒடியாமல் இருக்கும்னு. நல்லா சாஃப்டாக எண்ணெயில் போட்டு நல்லா சின்ன உருண்டையாக எல்லாம் முடித்த பிறகு எங்கள் அம்மா பொரிக்க தொடங்கிட்டாங்க. அப்புறமா மெஹந்தி போட வந்துட்டேன். மெஹந்தி அங்கே இருக்கிற பசங்களே போட்டு தருவாங்க. ஒரு சிம்பிள் டிசைன் அதெல்லாம் போட்டு முடிஞ்ச பிறகு மெயினாக எங்களுக்கு கேரளாவில் பக்ரீத் ஆகட்டும், ரம்ஜான் ஆகட்டும், பெருநாள் ஆகட்டும், பட்டாசு இல்லாத பெருநாள் கிடையாது. அதெல்லாம் ஷேர் பண்ணி நாங்கள் காசெல்லாம் போட்டு ஷேர் பண்ணி பட்டாசு வாங்கிட்டோம். வெடிறது ஒன்றும் இல்லை, எல்லாம் இந்த புஸ்பாண்டோ சங்கு சக்கரை அந்த மாதிரி கலர்ஃபுல் கிராக்கர்ஸ். அப்படி ஃபேமிலியோடு எல்லோரும் வந்து அது ஒரு 10 மணி 8 மணிக்கு அந்த மாதிரி பெருநாள் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா பட்டாசு வெடிக்க தொடங்கிடுவோம். அப்படி எல்லாருமே ஃபேமிலியோடு சேர்ந்து எல்லாம் அன்றைக்கி ராத்திரி நல்லா என்ஜாய் பண்ணி எல்லாம் முடித்த பிறகு நெக்ஸ்ட் டே அப்புறமா பெருநாள் நிஸ்காரெல்லாம் முடிஞ்ச பிறகு பிரியாணியோட ப்ரொசீஜர் தொடங்கியாச்சு. ஃபஸ்ட்டே கொத்தமல்லி புதினாலாம் அரிஞ்சு வெங்காயம் எல்லாம் கட் பண்ணி மட்டன் வாங்கினோம். அப்போ மட்டன் கிரேவி பண்ணலான்னு சொல்லிட்டு அது குக்கரில் வதக்கிக்கிட்டு இருக்கிறாங்க. பிரியாணிக்கும் சேர்த்து மட்டன் கழுகி வச்சு பிரியாணிக்கு சட்டியெல்லாம் ஏற்றி ப்ரொசீஜர் தொடங்கியாச்சு. நாங்கள் கேரளாவில் இருந்தாலும் சென்னை பிரியாணி தான் பண்ணுவோம். சென்னை பிரியாணிக்கு பாசுமதி அரிசி எல்லாம் அளவு பார்த்து எங்கள் அம்மா தான் எல்லாம் பண்ணுவாங்க. எங்கள் அம்மா நல்லா கேரளா பிரியாணியும் பண்ணுவாங்க, சென்னை பிரியாணி பண்ணுவாங்க, நல்லாயிருக்கும். அப்போ பிரியாணியெல்லாம் ரெடியாகி எங்கள் சிஸ்டர் ஃபேமிலி வந்தாங்க. இப்போ மாமாவும் பையனெல்லாம் உட்காந்து சாப்பிட தொடங்கியாச்சு. மாமாவுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த சென்னை பிரியாணி. அப்போ அதெல்லாம் சாப்பிட்டு அப்படியே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து எங்களோட ஈது ஃபோட்டோ ஒன்று எடுத்து ஃபேமிலியெல்லாம் வச்சு எடுத்து அப்படியே ஒரு தூக்கத்தை போட்டு எங்கள் ஈது முடிஞ்சிச்சுங்க. அப்போ என்னோட இந்த வீடியோ பிடிச்சிட்டு இருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.